தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் லட்சுமி இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து வேட்பாளரை நிறுத்தலாமா என்பது குறித்த ஆலோசனை தொடங்கக்கூடிய நிலையில திமுகவிலிருந்து இவரை ஆதரிப்பார்களா இல்ல என்ன நிலைப்பாடை எடுப்பார்கள் என பார்க்கலாம் மேம். எனக்கு தெரிந்து திமுக சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தமிழர் அப்படிங்கிறதுக்காகவே ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு தோணல. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அப்துல் கலாம் கண்டெஸ்ட் பண்ணப்ப கூட அவங்க ஆதரவு தெரிவிக்கல. அவங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்த போது அப்போது அந்த தரப்பிலிருந்து யாரை ஃபீல் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதே போலதான் இப்போதும் முடிவெடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சமீபத்துல நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கூட திரௌபதி முர்மு எலெக்ஷன்ல கூட இந்தியா பிளாக் யாரை முன்னிறுத்தினாங்களோ அவங்களதான் திமுக ஆதரித்தது. எதிர்கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவில் அது அல்லது ஃபீல் பண்ணக்கூடிய கேண்டிடேட் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தான் திமுக தரப்புல இருந்து ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்ல முடியும். இதுல எந்த இருவேறு கருத்துக்களுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ நிறுத்தி இருக்கிறதுக்கான காரணம் வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தல்ல கொங்கு மண்டலத்துல அவங்களால இந்த வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண முடியும். இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு சிபி ராதாகிருஷ்ணன் அவர் RSS ஐடியாலஜிஸ்ல ரொம்ப ரூட்டடான ஒரு பர்சன். அதனாலயும் அவரை சூஸ் பண்ணிருக்கலாம். இப்ப திமுக அதனாலேயே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் ஏற்கனவே முதலமைச்சரை சந்தித்து பேசினார் இப்ப சமீபத்துல. அதுக்கு முன்பு முரசொலி செல்வம் மறைவின் போதும் நேரடியாக கோபாலபுரம் இல்லத்துக்கே அஞ்சலி செலுத்திட்டு போனார். அவருக்கு ஒரு டிஎம்கே லீடர்ஷிப்போட அவருக்கு ஒரு ராப்போ இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்காகவே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட முடியாது. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு லட்சுமி மேம்.